Hi friends, welcome to Panda Playtime TV. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையில் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நம் கனவுகளை அடைய எப்படி முக்கியம் என்பதை நாம் அறியப் போகிறோம். ஒரு சிறந்த வழி. கடைசி வரை கதையுடன் இணைந்திருங்கள். ஒரு பரபரப்பான ஊரில் அன்றாட காலை பொழுது தொடங்கியது. கிராம மக்கள் தங்கள் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். சிலர் பொருட்களை வியாபாரம் செய்தார்கள், மற்றவர்கள் வயல்களுக்கு சென்றார்கள், இன்னும் சிலர் தங்கள் சிறிய கடைகளை திறக்க தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு மரத்தடியில் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அவன்தான் தேவா. சோம்பேறித்தனம் மற்றும் வறுமைக்காக அறியப்பட்ட ஒரு பையன். அவன் ஆரோக்கியமாகவும் உயரமாகவும் திடகாத்திரமாகவும் ஒரு இளைஞனிடம் எதிர்பார்க்கப்படும் அனைத்தும் அவனிடம் இருந்தன. ஆனால் அவனுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அவனது ஊக்கத்தை திருடியிருந்தது. தேவா வேலை செய்ய மறுத்தான். ஆனால் ஒரு நாள் பணக்காரனாக வேண்டும் என்று தொடர்ந்து கனவு கண்டான். அவன் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. ஆனால் அதிர்ஷ்டம் தன் மடியில் விழும் என்று நம்பினான். அவனது உணவு கூட கிராம மக்களின் கருணையால் கிடைத்தது. அவர்கள் பெரும்பாலும் அவனை பார்த்து பரிதாபப்பட்டனர். ஒரு நாள் காலை கிராமத்தின் ஒரு பணக்கார வணிகர் அந்த ஆண்டு கிடைத்த மகத்தான அறுவடைக்கு நன்றி கடனாக ஏழை கிராம மக்களுக்கு புதிய பாலை விநியோகிக்க தொடங்கினார். இந்த செய்தியை கேட்ட தேவா இந்த வாய்ப்பை தவறவிடவில்லை. அவன் விரைவாக வரிசையில் சேர்ந்தான். விரைவில் அவனது கையில் ஒரு சுவையான புதிய பால் பானை இருந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன் அவன் அதை தயாரிக்க வீட்டிற்கு விரைந்தான். அடுப்பை அமைத்து வீட்டில் ஏற்கனவே இருந்த விறகை பயன்படுத்தி அவன் பாலை காய்ச்சினான். முன்னதாக வேலைக்கு சென்றிருந்த அவனது தந்தைக்கு நன்றி. அவர்களின் சிறிய சமையலறையில் மேஜையில் 2 துண்டு ரொட்டிகள் உட்பட அனைத்தும் தயாராக இருந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு கொதிக்கும் தண்ணீரின் சத்தம் பால் தயாராகிவிட்டதை காட்டியது. தேவா சிறிது பாலை ஊற்றி ரொட்டியுடன் காலை உணவாக உண்டு மீதமுள்ளதை தனது படுக்கைக்கு அருகில் வைத்தான். ஆனால் அவன் சாப்பிட்டு முடித்ததும் வயல்களில் தனது தந்தைக்கு உதவுவதற்கு பதிலாக தனது அறையில் படுத்துக்கொள்ள முடிவு செய்தான். அவன் பகல் கனவு காணத் தொடங்கினான். தான் பணக்காரனானால் எப்படியாவது தனது எல்லா பிரச்சனைகளும் மறைந்துவிடும் என்று நினைத்தான். அவனது எண்ணங்கள் அவனது அருகில் இருந்த பால் பானையை நோக்கி சென்றன. அவன் கற்பனை செய்தான், பால் அடுத்த நாள் காலைக்குள் கெட்டியாகி சீசாக மாறிவிடும். பின்னர் நான் அதை சந்தையில் விற்று பணம் சம்பாதிப்பேன் என்று அவன் நினைத்தான். அந்த பணத்தில் நான் ஒரு கோழியை வாங்குவேன். கோழி முட்டையிடும். அந்த முட்டைகள் குஞ்சுகளாக மாறும். அந்த குஞ்சுகளை அவை வளரும் வரை வளர்ப்பேன். இறுதியில் இந்த கோழிகள் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். விரைவில் நான் ஒரு கோழி பண்ணைக்கு சொந்தக்காரன் ஆகுவேன் என்று தேவாவின் கற்பனை ஒரு நதியைப் போல பாய்ந்தது. பின்னர் நான் அனைத்து கோழிகளையும் விற்று சில மாடுகளை வாங்குவேன். நான் ஒரு பால் பண்ணையை தொடங்குவேன். நகரத்தில் உள்ள அனைவரும் என்னிடம் பால் வாங்குவார்கள். நான் மிகவும் பணக்காரன் ஆகுவேன். விரைவில் நகைகளை வாங்குவேன். ராஜா கூட என்னிடம் இருந்து அனைத்து நகைகளையும் வாங்குவார். நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகுவேன். பின்னர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை மணமுடித்து விரைவில் எங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறப்பார். மேலும் அவன் சோம்பேறியாக இருந்தால் அவனுக்கு ஒரு பாடம் கற்பித்து குச்சியால் அடிப்பேன். அவன் தந்தை ஒரு பால் பானையிலிருந்து தொடங்கி பணக்காரனான போது அவன் எப்படி சோம்பேறியாக இருக்க முடியும் என்ற கற்பனை மிகைப்படுத்தப்பட்டது. ஒரு சோம்பேறியான நபரை தண்டிப்பதை பற்றி பகல் கனவு கண்டு கொண்டிருந்த போது அவன் ஒரு குச்சியை பிடித்து யாரையாவது அடிப்பது போல் வீசினான். தற்செயலாக அவன் தனது அருகில் இருந்த பால் பானையை அடித்து பாவை கொட்டிவிட்டான். அப்போதுதான் அவன் தனது பகல் கனவிலிருந்து விழித்தான். அவன் ஒரு கணம் அசைவாமல் நின்றான். தன்னுடைய ஏமாற்றத்தை ஜீரணிக்க கொண்டான். அவன் கொட்டிய பாலை சுத்தம் செய்துவிட்டு தனது பகல் கனவை தொடர்ந்தான். அடுத்த நாள் காலை அவன் கிராமத்தில் நடந்து செல்ல முடிவு செய்தான். யாராவது ஒரு நல்ல மனதை கொண்டு மீண்டும் தானம் வழங்குவார்கள் என்று நம்பினான். எதுவும் மாறவில்லை. அவனது வாழ்க்கை வறுமையிலும் துயரத்திலும் இருந்தது. நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நாம் சில நேரங்களில் நம்பத்தகாத சில நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதுவும் செய்யாமல் சும்மாவே இருக்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு வெட்கப்படத்தக்க யதார்த்தம். இன்னையிலிருந்து நாம் ஒரு விதியை நம் மனதில் விதைக்கலாம். நமது அபிலாஷைகளுக்கு நம்முடைய செயல்பாடுகள் பொருந்த வேண்டும். நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முக்கியமானது கடின உழைப்பு. நாம் சாதிக்க வேண்டும் என்றால் முக்கியமானது ஒழுக்கம். நாம் கடவுளின் உதவியை விரும்பினால் முக்கியமானது பிரார்த்தனை. ஆதலின் நாம் சோம்பேறியாக இருந்தாலும் நமது பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலம் நாம் இன்னும் வெற்றி பெறலாம். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். அங்கே நாம் இணைந்து கற்றுக்கொள்வோம். இதுபோல மேலும் கதைகளுக்கு